Well then, hi guys. இதுதான் என்னோட தேர்ட் வீடியோ ஆஃப் சீரிஸ் இன் பைத்தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணலாம். டைப் கன்வர்ஷன் பண்ணி அந்த டைப் கன்வர்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த வேரியபிளோட அதாவது டேட்டா டைப்போட டைப் என்னங்கிறது, அந்த வேரியபிளோட டைப் என்னங்கிறத நம்ம பத்தி பார்க்க போறோம். சரி, இந்த போன வீடியோல என்னடா சொன்னேன்னு கேக்குறீங்களா? போன வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். வேரியபிள்ஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் வச்சு நம்ம எப்படி ஸ்வாப் பண்ணலாங்கிறதெல்லாம் நான் சொல்லிக் குடுத்திருந்தேன். சரி, இப்ப நாம வந்து இந்த வீடியோஸ்க்கான கன்டென்ட்ன்னு பார்த்தோம்னா, டைப் கன்வர்ஷன். அதாவது டைப் மெத்தட். டைப் மெத்தடுன்னு ஃபர்ஸ்ட் டைப் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துறேன். அதுக்கப்புறம் டைப் மெத்தடுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒரு ஃபுல் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். டைப்ன்னு சொல்லி. சரி. இத நான் வந்து ஒரு ஃபைல கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணி, அதுல வந்து இன்டிஜர் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். 12ங்கிற இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பிங்கிற ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணி, அந்த பிக்குள்ளார ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டேட் பண்றேன். இதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் முக்கியமான விஷயம்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து ப பைத்தான்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அதாவது இன்டிஜர் வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல மேல. இன்டிஜர் வேரியபிள நம்ம அப்படியே டிக்ளேர் பண்ணல. எந்த கண்டிஷனுமே கிடையாது. பட் ஆனா அந்த இன்டிஜர் வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூவா இருக்கணும். அதே மாரி இப்ப ஸ்ட்ரிங்க நான் டிக்ளேர் பண்ணணும்டா ஒரு வேரியபிளுக்கு, அந்த மாரி டிக்ளேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நாம வந்து ஸ்ட்ரிங்குக்கு டபுள் கோட்ஸ் குடுத்துட்டு, அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார எந்த வேல்யூ குடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்கா தாங்க கம்ப்யூட்டர் அ பைத்தான் கம்பைலர் அது வந்து நெனச்சுக்கும். எடுத்துக்கும். ஸ்ட்ரிங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த மாரி டபுள் கோட்ஸ் குடுத்து அந்த வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணணும். ஓகேவாங்க. இப்போ வந்து சி இஸ் ஈக்குவல் டூ இப்போ வந்து நான் ஃப்ளோட் வேல்யூ டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளோட் வேல்யூனா ஒரு நான் 54 டாட் இத்தனை பைசான்னு சொல்லி ஒரு ஃப்ளோட் வேல்யூ கிளிக் பண்ண விடுவோம். சரி, இதுக்கு வந்து டைப் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த 4 வேரியபிளையும் நீ வந்து இந்த 4 வேரியபிளுக்கான டைப்ப கண்டுபிடி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்றீங்களா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் குடுத்துட்டு, இது இது ஓப்பன் பண்ணிட்டு, இதுல வந்து டிஒய்டிஇ டபுள்ஸ் இதுக்குள்ளார ஏ இந்த மாரி குடுத்துட்டு, ஆ இதே மாரி நான் 3த்துக்குமே டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டி டிஒய்பிஇ டிஒய்பிஇ சாரி ஒய்பிஇ ஐஎன்டி டிஒய்பிஇ சி இந்த 3த்துக்கான ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ள அசைன் பண்ண வேல்யூக்கான டைப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படிதாங்க டைப் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்ப நான் டைப் கண்டுபிடிக்கிறேன்னா, ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நீ பிரிண்ட் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கான கிளாஸ் என்னன்னா இன்டிஜர். 2nd கிளாஸ் என்னன்னா ஸ்ட்ரிங். 3rd கிளாஸ் என்னன்னா ஃப்ளோட். அவ்வளோதாங்க. ஆமா, இதுல நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஒரு சிம்பிளா ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்குன்னா, நான் 3 சொல்லலாம். இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா பூலியன் வேல்யூஸ்ன்னு சொல்றேன். பூலியன் வேல்யூஸ்னா என்னடா? பூலியன் வேல்யூஸ்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது கரெக்ட் இல்லன்னா இது தப்பு அப்படின்னு சொல்றது தான் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த பூலியன் வேல்யூஸ்னா நம்ம மேக்ஸிமம் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதாங்க. இது நான் எப்படிடா டிக்ளேர் பண்றதுன்னா ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு டி ஆர். ஆமா, இதுல ஒரு முக்கியமான சின்டாக்ஸ் இருக்கு. எப்பயுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல டி ஆர் யூ இ அப்படின்னு பிரிண்ட் பண்ணாதான் நம்ம வந்து அத வந்து பூலியன் வேல்யூவா எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம இப்படி பிரிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏஆர் யூஇ அப்படின்னா அது வந்து பூலியன் வேல்யூஸை எடுத்துக்காது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எது அது வந்து கேப்ஸ்ல இருக்கும். டிஆர் யூஇ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். அப்பதான் பூலியன் வேல்யூவா எடுத்துக்கும். அப்படியே 2வது வந்தோம்னா 2வது ஒன்னையும் பிரிண்ட் பண்ணி அதுக்கான டைப் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். டிஒய் ஒய்பிஇ டைப். இது வந்து சி. சாரி, அது டி. இதுக்கான டைப் என்னன்னு பூல்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் பூலியன். அவ்வளவுதாங்க. சரி,
இது எப்படி டைப் மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கான டைப் என்னன்னு கண்டுபிடிச்சேன். இதுல டைப் கன்வர்ஷன் ஒண்ணு சொன்னீங்க. டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு கேக்குறீங்களா? அப்படின்னு கேக்குறீங்களா? டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு சொல்றோம்னா, இஸ் நத்திங் பட் கன்வெர்ட்டிங் எ ப்ரீடிஃபைன்ட் assigned or predefined or pre-assigned type to an variable to convert that into an needed variable. அதாவது converting a predefined variable into an needed variable. அதாவது நான் இப்ப வந்து இன்ட்ன்னு சொல்லியிருக்கேன்ல, இன்ட்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன்னா, அதை வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதாங்க டைப் கன்வர்ஷன். சரி, இப்ப நீ டைப் கன்வர்ஷன் பண்ணி காட்டுறா அப்படின்றீங்களா? ஏங்கிற ஒரு வேரியபிள்ல நான் வந்து 12ங்கிற ஒரு இன்டிஜர் போட்டிருக்கேன். இப்ப இது வந்து இன்டிஜர் வேல்யூ தானே. இதை வந்து நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். ஸ்ட்ரிங்கா மாத்துறப்ப எப்படி நான் சொல்றது? ஓகே, பிஆர்ஐஎன்டி பிரிண்ட் எஸ்டிஆர் ஏ. இப்போ வந்து இது இப்போ இது வந்து ஈக்குவல். இப்போ வந்து இந்த ஏங்கிற வேரியபிள் இருக்கிற இன்டிஜர் ஸ்ட்ரிங்கா மாறி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா 12ங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து wait a minute, wait a minute, wait a minute, wait a minute. TY TY ம் இங்க பாருங்க, கிளாஸ் ஸ்ட்ரிங்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம தான் இந்த இன்டிஜர் வேல்யூவை நம்ம இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த இன்டிஜர் வேல்யூ ஸ்ட்ரிங்கா மாத்திட்டோம். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கா மாத்தினதை நான் உங்களுக்கு வந்து அது என்ன டைப்னு சொல்லி பார்த்துருக்கேன். அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி மாத்தியாச்சு. அவ்வளவுதாங்க. இவ்வளவுதாங்க டைப் கன்வர்ஷன். நீங்க இது ஒரு தடவை நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் இதுல உங்களோட என்விரான்மெண்ட்ல நீங்க போட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா அடுத்து டேட்டா டைப்ஸ் தாங்க. அடுத்த வீடியோல நான் சொல்லிடுறேன். டேட்டா டைப்ஸ்னா என்ன, அதுக்கு ஒரு மேப் மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஓகேங்க, அடுத்த டேட்டா டைப்ஸ்ல பார்க்கலாம்.